வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான பட்டர் அண்ட் கார்லிக் மஷ்ரூம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் மஷ்ரூம் வச்சு ரெசிபி கேட்டிருந்தீங்க. கேட்டு ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ரெசிபி டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான். வெறும் 4லேருந்து 5 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஸ்டார்டரோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோ ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சால்ட்டடாக ஆட் பண்ணலாம், அன்சால்ட்டடாக ஆட் பண்ணலாம். நீங்கள் சால்ட்டட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் கம்மியாக நீங்கள் ரெசிபியில் சேர்த்துக்கோங்க. அன்சால்ட்டட் அப்படின்னா உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் முழுமையாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி சால்ட் வாட்டரில் 15 நிமிடம் ஊற வைத்திருந்த மஷ்ரூம் ஒரு 500 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நம்ம மஷ்ரூமும் ஆனியனும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு இதை குக் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கொத்தமல்லியும் சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா இதில் பார்ட்ஸ்லேயே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். எது எப்படி இருந்தாலும் இது சுவை சூப்பராக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு சூப்பரான பட்டர் அண்ட் கார்லிக் மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான பட்டர் அண்ட் கார்லிக் மஷ்ரூம் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மஷ்ரூம் லவர்ஸ் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then, bye from யஷ்வந்த்.